கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் நாளை தாவேக தலைவர் விஜய் ஆஜராக உள்ளார். அவரிடம் எழுப்புவதற்கு ஏராளமான கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் தயார் செய்துள்ளனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கரூர் சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வரும் சிபிஐ கடந்த 29ஆம் தேதி முதல் 3 நாட்கள் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளான புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரை சம்மன் அனுப்பி டெல்லிக்கு அழைத்து விசாரணை நடத்தியது. இதேபோல் கரூர் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி ஆகியோரும் ஆஜராகினர். இந்த 3 நாட்களிலும் சுமார் 19 மணி நேரம் விசாரணை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2ஆம் கட்ட விசாரணைக்காக தாவேகா தலைவர் விஜய்க்கு சிபிஐ கடந்த 6ஆம் தேதி சம்மன் அனுப்பியுள்ளது. அதில் அவர் சாட்சியம் என்ற அடிப்படையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. விஜய்க்கு அனுப்பிய BNSS 179 சட்ட விதிகளின் அடிப்படையிலான சம்மன் விசாரணைக்கு அழைக்கப்படுபவர் குற்றம் செய்தவர் அல்ல என்றும், ஆனால் குற்றம் நடைபெற்ற விதம், அவை தொடர்பான தகவல் தெரியும் என்பதே எனவும் கூறப்பட்டுள்ளது. எனவே கரூரில் விஜய் பரப்புரையில் கலந்து கொண்ட போது இருந்த சூழல், அதிகாரிகள் வழங்கிய அறிவுறுத்தல்கள், கூட்ட நெரிசலில் சிக்கி பலரும் உயிரிழந்த பிறகும் அங்கிருந்து அவசரமாக வெளியேறுவதற்கான காரணம் உள்ளிட்டவை குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி தகவல்களை கேட்டுப் பெற உள்ளதாகவும் தெரிகிறது. அவரிடம் எத்தனை நாட்கள் விசாரணை தொடரும் என்ற விவரம் வெளியாகவில்லை. இதனிடையே டெல்லியில் நிலவும் அடர் பனிமூட்டம், காற்று மாசு காரணமாக இன்றே டெல்லி செல்லும் விஜய் நாளை காலை 11 மணியளவில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.